அனைவருக்கும் நோத் பிரமையின் பணிவான வணக்கங்கள். ததாத்திரஸ்டு சொரூபவே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சூத்திரம் யோக சூத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் யோகியாக ஆயிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சீராகிட்டு இருக்கும். சீராகிட்டாலுமே நீங்கள் யார் என்பதை உணர்வீங்க. உங்களை என்ன எது சொன்னாலும் சரி தான், உங்களுடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்காது. நீங்கள் சரியான செயல்பாட்டில் நடக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. இது உங்களை நிலைப்படுத்திடுச்சு, நீங்கள் யோகத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்றதுமே நீங்கள் உணர்ந்துடுவீங்க. அப்படி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாருமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அது எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இந்த ஞானத்தை நான் உணர்ந்துட்டேன். அதை உணர்ந்ததால் என்னை யாருமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க. யாருக்காகவும் என்னென்னா மாற்றிக்க முற்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, எண்ண ஓட்டங்கள் என்னது தெளிவானதுக்கப்புறம் அந்த எண்ண ஓட்டங்களை யார் சரி செய்யவோ, அதை டிஸ்டர்ப் பண்ணவோ, அதை கலைக்கவோ முற்படும் பொழுது அது மாறவே மாறாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எது சொன்னாலும் நீங்கள் அதை உள்வாங்கிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய பாதையில் தெளிவாக இருப்பீங்க. புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் மலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.